படிப்பை முடித்து வீட்டில் இருந்தாள் அனிதா. மேற்கொண்டு என்ன செய்யப் போகின்றாய் என்று கேட்டார் அப்பா மகேஷ். வேலைக்கு அப்ளை பண்ணியுள்ளேன். இன்டர்வியூக்கு கூப்பிடுவார்கள் என்று நினைக்கின்றேன். அதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் கூறினாள் மகள். சும்மா இருந்தால் நான் வேலை செய்யும் இடத்திற்கு வந்து பார், எல்லாம் ஒரு அனுபவம்தானே என்று கூறிவிட்டு நகர்ந்தார். அனிதாவும் யோசித்து பார்த்தாள். வீட்டில் இருப்பது போரிங்காக இருந்தது. அடுத்த நாள் அப்பாவுடன் அவர் வேலை செய்யும் இடத்துக்கு சென்றாள். அப்பா எல்லோரிடமும் அறிமுகப்படுத்தினார். அவர் அங்கு 30 வருடத்துக்கு மேல் வேலை செய்வதால் அவருக்கு மிக மரியாதை இருந்தது. எல்லோரும் அனிதாவுடன் அன்பாக பழகினார்கள். அப்பா அந்த நிறுவனத்தின் தலைமை அக்கவுண்டன்ட். அவருக்கு உதவியாக புதிதாக வந்து சேர்ந்து இருந்தான் அரவிந்தன். பார்ப்பதற்கு சுமாராகத்தான் இருந்தான். ஆனால் அவனிடம் உள்ள ஏதோ ஒன்று அனிதாவை கவர்ந்தது. அப்பா அறிமுகப்படுத்திய போது ஹாய் என்று சொல்லிவிட்டு வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தான். என்ன திமிரென்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அப்பாவிற்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். அப்பா அவர் செய்த வேலைகள் ஒவ்வொன்றாக மகளுக்கு காட்டினார். அவளும் ஆர்வமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். இடையிடையே ஊரக்கண்ணால் அரவிந்தனை பார்த்தாள். அவன் தனது வேலையிலேயே கண்ணாயிருந்தான். என்ன, இந்த காலத்தில் இப்படி ஒரு விஸ்வாமித்திரனா? பார்ப்போம் ஒரு கை. ஒருவர் நிராகரித்தால் அவர்களை சும்மா விட முடியுமா என்ன? அலுவலகம் முடிந்து விட்டது. வீடு திரும்பும்போது அனிதா அரவிந்தனை பற்றி கேட்டார். 6 மாதமாகத்தான் வேலை செய்வதாகவும் யாரிடமும் பெரிதாக பேச மாட்டான், ஆனால் வேலையில் பெர்ஃபெக்டாக இருப்பான் என்று கூறினார் அப்பா. இரவு சாப்பாடு முடிந்தபின் அறைக்கு வந்து கதவை சாத்தியவள் போனை எடுத்து தனது ஃப்ரெண்ட் உமாவிடம் பேசினாள். தான் இன்று அப்பா அலுவலகம் சென்றது, அரவிந்தனை சந்தித்தது, எல்லா விடயத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள். என்ன, முதல் சந்திப்பே காதலா கேட்டாள் தோழி உமா. அப்படி ஒன்றுமில்லை, ஒரே வயதினர் என்றார். பேசுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் அவன் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. அது என்னை சீண்டி பார்ப்பதை போன்றுள்ளது. பார்ப்போம் என்று கூறி போனை வைத்தவள் அடுத்த நாளும் அப்பாவுடன் அலுவலகம் சென்றாள். அப்பா தான் செய்யும் வேலைகள் சிலவற்றை மகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவளும் எல்லாவற்றையும் குயிக்காக புரிந்து கொண்டு செய்து முடித்தாள். அப்பா, இதன் தொடர்ச்சியை அரவிந்தன் சொல்லித் தருவான், அவளிடம் சென்று கேள் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டார். அனிதா அரவிந்தன் பக்கத்தில் வந்து நின்றாள். நிமிர்ந்து பார்த்தான். என்ன என்பது போன்று அவன் பார்வை இருந்தது. அப்பா இதன் தொடர்ச்சியை உங்களிடம் கேட்டு கற்றுக்கொள்ளச் சொன்னார் என்று கூறினாள். ஓ அப்படியா, உட்காருங்கள் என்று கூறி எல்லாவற்றையும் விளங்கப்படுத்தினான். விளங்கப்படுத்தி முடிந்தவுடன் தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு நகர முயன்றவள் நின்றாள். என்ன என்று கேட்டான் அவன். உங்களுக்கு சிரித்து பேச தெரியாதா? ஏன் முகத்தை இறுக்கமாக வைத்துள்ளீர்கள் என்று கேட்டாள். அவனுக்கு சொர்ரென்று கோபம் வந்தது. வந்த வேலை முடிந்துவிட்டது, நீங்கள் போகலாம் என்றான். அவளுக்கு வெட்கமாகவும் கோபமாகவும் இருந்தது. அவளது இடத்திற்கு வந்து அமர்ந்தாள். அப்பா திரும்பி வந்ததும் தனக்கு தலைவலிக்கின்றது, வெளியில் சென்று வருகிறேன் என்று கூறி வெளியில் சென்று விட்டாள். போகும்போது அரவிந்தனை கோபமாக பார்த்து விட்டு சென்றாள். நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை. அப்பா போன் பண்ணினார். எடுத்து பேசினாள். அனிதா, என்னம்மா எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அப்பா. வரும் வழியில் எனது தோழியை சந்தித்தேன். நேரமாகிவிட்டது அப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கூறி போனை வைத்து விட்டாள். என்ன நடந்தது இவளுக்கு என்று முணுமுணுத்தபடி மகேஷ் போனை வைத்தார். அங்கே நடந்தவற்றை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தனுக்கு விளங்கியது இந்த வெளிநடப்பு தன்னால் வந்த விளைவுதான் என்று. அரவிந்தனை கூப்பிட்டார் மகேஷ். என் பெண்ணிடம் சொல்லிவிட்டு சென்றேன். இந்த அக்கவுண்ட் எல்லாம் உங்களிடம் கேட்டு செய்யும்படி இன்று செய்து முடிக்கப்பட வேண்டும் என்றார். அரவிந்தன் எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அவனுக்கு தான் அனிதாவிடம் கடுமையாக நடந்து கொண்டதை நினைத்து வருந்தினான். வந்தவுடன் சொறி கேட்க வேண்டும் என்று நினைத்தான். அடுத்த நாள் மகேஷ் மட்டும் அலுவலகம் வந்தார். அவனுக்கு கவலையாக இருந்தது. மறுநாளும் தனியாகவே வந்தார். பொறுமை இழந்தவனாக அவரிடம் கேட்டு விட்டான். அனிதா வரவில்லையா என்று. அவளுக்கு வேலை கிடைத்து விட்டது, இனிமேல் வரமாட்டாள் என்று கூறினார் மகேஷ். இப்போது அவனுக்கு வலித்தது. தான் செய்த தவறு என்று எப்படி அவளிடம் தொடர்பு கொள்வது? நாட்கள் நகர்ந்தது. அதற்கான வழி கிடைக்கவில்லை.
ஒரு நாள் அரவிந்தன் அக்காவின் பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்க கடைக்கு சென்றிருந்தான். அங்கே அனிதா. அருகில் சென்று ஹாய் சொன்னான். பதிலுக்கு அவள் ஹாய் சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அவளை இடைமறித்தான் அரவிந்த். அனிதா, நான் அன்று உங்களிடம் அப்படி நடந்திருக்கக்கூடாது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டான். அவள் பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. எனது தவறை நான் உணர்ந்து விட்டேன், என்னை கண்டிக்க வேண்டாம் ப்ளீஸ் என்றான். சரி என்று கூறி புன்னகை பூத்தாள். அருகில் இருந்த ரெஸ்டாரண்டில் இருவரும் காஃபி அருந்தினார்கள். கொஞ்ச நேரம் இருவரும் பேசினார்கள். மனம் ரிலாக்ஸ் ஆனது போலிருந்தது. விடைபெறும்போது இருவரும் ஃபோன் நம்பர்களை பரிமாறிக்கொண்டார்கள். அங்கு இருவரினது ஃபோன் நம்பர் மட்டும் பரிமாறப்படவில்லை, அவர்களது இதயமும் தான் என்பதை நம்மால் உணராமல் இருக்க முடியாதா என்ன?